இன்று ஏன் உலகம் அமைதியாகிறது? குட் ஃப்ரைடே உண்மை. அவரின் தியாகம் நம் வாழ்க்கைக்கான அர்த்தம். இந்த ஒரு நாளை புரிஞ்சா உன் வாழ்க்கை மாறும். இன்று சிரிப்பு இல்லை, இன்று கொண்டாட்டம் இல்லை, இன்று ஒரு அமைதி. ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய கதை இருக்கு. ஒரு தியாகம், ஒரு அன்பு, மனித குலத்துக்காக நடந்த மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ். இதுதான் குட் ஃப்ரைடே. பல வருடங்களுக்கு முன் ஒரு மனிதன் வந்தார். அவர் பவர் காட்ட வரல, அவர் லவ் காட்ட வந்தார். அவரின் பெயர் இயேசு. அவர் சொன்னது சிம்பிள் தான். அன்பு கொடு, மன்னிச்சு விடு, உண்மையாய் வாழ். ஆனா இந்த உலகம் உண்மையை ஏற்கல. அவர் தவறு செய்யல, ஆனா தண்டனை அவருக்கு தான் வந்தது. அவரை துரோகம் பண்ணினாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க, அவரை அடிச்சாங்க. ஆனா அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. அவர் சொல்லியது என்ன தெரியுமா? அப்பா, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது, இவர்களை மன்னியுங்கள். சிலுவை ஒரு மரக்கட்டை இல்லை, அது ஒரு மெசேஜ். பெயின் வந்தாலும் நீ ஹேட் ஆகாத. உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் நீ அன்பு கொடுக்க முடியும். அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த். இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்? யாராவது உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களா? யாராவது உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்களா? அவரை நினைச்சுப்பார். அவர் எல்லாத்தையும் தாங்கினார், ஆனால் ஹெட் செய்யலை. இந்த குட் ஃப்ரைடே ஒரு சேட் நாள் இல்லை, ஒரு பவர்ஃபுல் நாள். இது நமக்கு நினைவூட்டுவது லவ் இஸ் ஸ்ட்ராங்கர் than பெயின், forgiveness இஸ் ஸ்ட்ராங்கர் than revenge. இன்று நீயும் ஒரு டிசிஷன் எடு. ஹேட் பண்றதை விடு, லவ் பண்றது ஆரம்பி. அவர் உயிர் கொடுத்தார் நாம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள.